மதசார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே என்னுடைய பிரச்சாரத்தை நாளை துவங்க இருக்கிறேன். கீழடியிலே தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம் என்று நாம் பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து என்னுடைய பிரச்சாரத்தை நான் தொடங்க இருக்கிறேன். இன்று தூத்துக்குடியிலே அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை தலைவர்களுடைய ஆதரவோடு இன்று அவர்களுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தையும் இன்று தொடங்க இருக்கிறார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரை அவர் வெற்றி பெற்றுவிட்ட வேட்பாளர் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ந்து மக்கள் பணியை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒருவர்தான் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள். நான் பலமுறை வியந்திருக்கிறேன். ஒரு தெருவிற்கு அவரோடு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளை, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களோடு உரையாடக்கூடிய, பேசக்கூடிய அளவிற்கு தன் தொகுதி மக்களோடு பரிச்சயம் இருக்கக்கூடிய, அவர்களோடு கலந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சராக, அவர்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தான் கீதா ஜீவன் அவர்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள், அந்த சாதனைகளில் அவருடைய அமைச்சரவை செய்திருக்கக்கூடிய பல பங்குகள், பல பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய செயல்களை, பணிகளை அவர் செய்திருக்கிறார். இந்த ஆட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக, முக்கியமாக பெண்களுக்கு, பெண்களுடைய எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, பெண்களை உயர்த்தக்கூடிய, சமூகத்திலே உயர்த்தக்கூடிய ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய பல்வேறு, நம்முடைய தூத்துக்குடியை எடுத்துக்கொண்டோம் என்றாலே பல்வேறு தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. மற்ற தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் மக்கள் திரும்பி கூட பார்க்காத இந்த சூழலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்குறுதியை தந்தாலும் அதை நிறைவேற்றும் என்ற அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள் ஆவலோடு நாம் மறுபடியும் ஆட்சி அமைத்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். விரைவிலே மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அமையப் போகிறது. மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அதைவிட தூத்துக்குடிக்கு இன்னும் பல வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை அது நமக்கு உருவாக்கி தரும். எந்த வேட்பாளரை மாற்றி அறிவிக்கும் பொழுதும் சில நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் மனத்தளர்வு இருக்கும். ஆனால் எல்லோருமே கூட்டணி பேசும் பொழுது கூட சில சர்ச்சைகள் உருவாகும். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், நாம் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள். அதனால் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம், வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம். அதே போலதான் எந்த பகுதியிலே ஒரு புதிய வேட்பாளரை நாம் அறிவிக்கும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாக அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றி வெற்றியை ஈட்டும். அவர் ஒன்னே ஒன்று பதில் சொல்லணும். பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டா நிச்சயமா தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாகத்தான் எந்த குற்றங்களாக இருந்தாலும் இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக குற்றங்கள் நடைபெறும், அவங்கள விட குறைவாக இருக்குது,
குற்றங்கள் இருக்கலாம், பரவாயில்ல, நான் சொல்ல வரல. குற்றங்கள் நடந்தால் கூட அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்ற அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இன்று கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள், இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விரைந்து தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம்.